இன்றைய வேத வாசிப்பு லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35 முதல் 37 வரையிலான வசனங்கள். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோடே பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடே பிழைக்கும்படி செய்வாயாக. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக. இன்றைய நற்செய்தி வித்தியாசமான எதிர்காலத்தை பார்த்தல். அமெரிக்காவின் நியோடேஷா என்னும் பகுதியில் 300 பள்ளி மாணவர்கள் திடீரென்று அசம்பிளிக்கு வரவழைக்கப்பட்டனர். அந்த ஊரில் வசித்த ஒரு தம்பதியினர் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அந்த பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களின் படிப்பு கட்டணத்தை செலுத்துவதாக தீர்மானித்திருப்பதை கேட்டு அனைவரும் ஆச்சரியத்தில் திளைத்தனர். மாணவர்கள் வியப்பில் ஆழ்த்தப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து கண்ணீர் சிந்தினர். நியோடேஷா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய பகுதி. அதில் வசிக்கும் மக்கள் தங்கள் பிள்ளைகளின் கல்வி கட்டண தொகையை செலுத்துவதற்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தனர். அங்கு வசிக்கும் மக்களுக்கு இந்த உதவி பெரிய ஆதரவாக இருக்கும் என்றும், வெளி மாகாணங்களில் வசிக்கும் பல்வேறு மக்கள் இந்த பகுதிக்கு இடம்பெயர்வதற்கும் இந்த முயற்சி ஆதரவாய் இருக்கும் என்றும் அந்த தம்பதியினர் நம்பினர். அவர்களின் இந்த தாராள மனப்பான்மை அங்கு வசிக்கும் மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், புதிய வாழ்வாதாரங்கள் மற்றும் புதிய எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்று அந்த தம்பதியினர் நம்பினர். தேவனும் தன்னுடைய மக்கள் தங்களுடைய சுய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதில் நிறைவடைகிறவர்களாய் இல்லாமல் மற்றவர்களின் தேவைகளுக்கு உதாரத்துவமாய் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய வழிகாட்டுதல் தெளிவாய் உள்ளது. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். நம்முடைய தாராள குணம் அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதாக மட்டும் இல்லாமல் அவர்களின் எதிர்காலத்திற்கு ஆதாயமாய் இருக்க வேண்டும். அவனை ஆதரிக்க வேண்டும். அவன் உன்னோடே பிழைப்பானாக என்று தேவன் சொல்லுகிறார். உதாரத்துவமாய் கொடுத்தல் என்பது வித்தியாசமான எதிர்காலத்தை பார்க்க செய்கிறது. தேவனுடைய உதாரத்துவமான தயாள குணமானது நாம் ஒன்றுக்கும் குறைவில்லாமல் நிறைவாய் மகிழ்ச்சியோடு வாழும் எதிர்காலத்திற்கு நேராய் நம்மை நடத்துகிறது.